தங்கள் ஊரில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த பெண் உள்ளிட்ட அவரது 2 மகள்களை சில தினங்களாக காணவில்லை என்றும் அந்த பெண்ணின் கணவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அந்த கிராமத்து தலைவர் அளித்த புகாரில் உத்தரப்பிரதேச போலீசார் நடத்திய விசாரணையில் கௌரவத்தால் நிகழ்த்தப்பட்ட பயங்கர சம்பவம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் சாமிலியை சேர்ந்தவர் ஃபரூக். இவரது மனைவி தாஹிரா. இவர்களுக்கு ஷரீன், அஃப்ரின் என 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் ஃபரூக்கின் மனைவி தாஹிரா ஒரு இடத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த சில தினங்களாக அந்த வீட்டில் இருந்த தாஹிராவோ அவரது மகள்களோ வெளியே வரவில்லை. அவர்களது நடமாட்டம் இல்லாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஊர் தலைவருக்கு தகவல் தெரிவித்தனர். மனைவி மகள் எங்கே என்று கேட்டபோது ஃபரூக் முறையான பதிலை தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து காவல் நிலையத்திற்கு சென்ற ஊர் தலைவர் ஃபரூக்கின் மனைவி தாஹிராவையும் அவரது 2 மகள்களையும் காணவில்லை என்றும் அவரது கணவர் ஃபரூக்கின் நடவடிக்கையில் சந்தேகம் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தார். இதையடுத்து சாமேலி போலீசார் ஃபரூக்கை பிடித்து விசாரித்த போது தனது பேச்சை கேட்காமல் நடந்த காரணத்தால் மனைவியை கொலை செய்ததாக ஃபரூக் தெரிவித்தார். வேலைக்கு சென்ற போது புர்கா அணியாமல் சென்றதாகவும் இதனை கண்டித்து அவரை எச்சரித்ததாகவும் தாஹிரா தனது பேச்சை கேட்காமல் சண்டையிட்டதால் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவித்தார். மனைவி மீதுள்ள வெறுப்பு காரணமாக 2 மகள்களையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்ததாக ஃபரூக் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து 3 பேரது சடலங்களையும் எங்கே என்று விசாரித்த போது மனைவி மற்றும் 2 மகள்களின் சடலங்களையும் வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி புதைத்திருப்பதாக கூறி போலீசாரை அதிர வைத்தார் ஃபரூக். இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டனர். ஃபரூக்கின் வீட்டில் புதைக்கப்பட்ட 3 பேரது சடலங்களும் தோண்டி எடுக்கப்பட்டது. பிணக்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தனக்கு குடும்ப கௌரவம்தான் முக்கியம் என்பதால் இந்த கொலைகளை செய்ததாகவும் போலீசில் சிக்காமல் இருப்பதற்காகவே சடலங்களை வீட்டுக்குள் புதைத்ததாகவும் ஃபரூக் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். 3 பேர் கொலை வழக்கில் ஃபரூக்கை கைது செய்த போலீசார் அவரது வீட்டில் இருந்து துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் கைப்பற்றினர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.